வெளிநாட்டில் பதுங்கியிருக்கும் 93 சந்தேக நபர்களை இலங்கைக்கு மீட்டு வர சிவப்பு அறிவிப்பு. தயார் நிலையில் தூக்குமேடை, இலங்கையில் மரண தண்டனை. ஸ்ரீசலேவை மயக்கத்தில் வைத்து பரிசோதனை, வைத்தியர்கள் தீவிர முயற்சி. என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, பதவி விலக தயார், அனுரவின் பகிரங்க அறிவிப்பு. அமெரிக்காவில் இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்து. 59 வணிக கப்பல்களை திருப்பி அனுப்பிய அமெரிக்கா. வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள இலங்கையில் இடம்பெற்ற குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய 93 சந்தேக நபர்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக சர்வதேச காவல்துறையினூடாக சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, ஏற்கனவே இந்த நடவடிக்கையின் மூலம் 38 சந்தேக நபர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்படவுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. நாடே ஒன்றாக என்ற தேசிய திட்டம் தொடர்பாக பொது மக்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக இன்று நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பிலேயே காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் எஃப்யூ வுட்லர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். அவரது தகவலின்படி 2024 ஆண்டு, 2025 ஆண்டு மற்றும் 2026 ஆண்டில் இதுவரையான காலப்பகுதியில் ரெட் நோட்டீஸ் உள்ளிட்ட சர்வதேச நடவடிக்கைகளின் மூலம் 38 சந்தேக நபர்கள் இலங்கைக்கு மீண்டும் அழைத்து வரப்பட்டுள்ளனர். இங்கே முக்கியமான மற்றொரு விடயம் என்னவென்றால், இந்த சந்தேக நபர்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சட்டவிரோத சொத்துக்களையும் அரசுடைமையாக்குவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதில் வாகனங்கள், வீடுகள், தங்கம் மற்றும் காணிகள் உள்ளிட்ட பெருமளவிலான சொத்துக்கள் உள்ளடங்குகின்றன. 2024 ஆண்டில் சுமார் 1490 பில்லியன் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை முடக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதேபோல் 2025 ஆண்டில் 1549 பில்லியன் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களும் முடக்குவதற்கான நடவடிக்கைகள் உட்படுத்தப்பட்டுள்ளன. மேலும் 2026 ஆண்டு ஜனவரி 1 தேதி முதல் இதுவரையான காலப்பகுதியில் சுமார் 839 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான சட்டவிரோத சொத்துக்களை அரசுடைமையாக்குவதற்கான ஆரம்பகட்ட சட்ட நடவடிக்கைகளும் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அதாவது, வெளிநாடுகளில் தலைமறைவாகியுள்ள சந்தேக நபர்களை மீண்டும் நாட்டிற்கு அழைத்து வருவதுடன் அவர்களுடன் தொடர்புடையதாக கூறப்படும் சட்டவிரோத சொத்துக்களையும் கண்டறிந்து முடக்கி சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க இலங்கை காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகிறது. 38 பேர் ஏற்கனவே நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். பல பில்லியன் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களும் முடக்கப்பட்டுள்ளன. இலங்கை அரசாங்கம் மரண தண்டனையை மீண்டும் அமல்படுத்த தீர்மானித்தால் கொழும்பு வெலிக்கடை சிறைச்சாலையில் உள்ள தூக்கு மேடை பயன்படுத்துவதற்கு தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வெலிக்கடை சிறைச்சாலையுடன் 2 மரண தண்டனை நிறைவேற்றுபவர்கள் இணைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களில் பணிக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காக அவர்களின் அடையாளங்கள் வெளியிடப்படவில்லை. நாட்டில் தற்போது செயற்படுத்தப்படக்கூடிய ஒரே தூக்கு மேடை வெலிக்கடை சிறைச்சாலையிலேயே இருப்பதாகவும் கூறப்படுகிறது. கண்டி போகம்பர சிறைச்சாலையில் இருந்த தூக்கு மேடை அந்த சிறைச்சாலை மூடப்பட்டதை தொடர்ந்து தற்போது பயன்பாட்டில் இல்லை. சிறைச்சாலை தகவலின் அடிப்படையில் இலங்கையில் தற்போது 806 பேர் மரண தண்டனை விதிக்கப்பட்ட நிலையில் உள்ளனர். அவர்களில் 58 பேர் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக தண்டனை பெற்றவர்கள். இவர்களில் 52 ஆண்களும் 6 பெண்களும் அடங்குவதுடன் ஒரு வெளிநாட்டவரும் மரண தண்டனை கைதிகளில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் குற்றங்களுக்கான மரண தண்டனையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது தொடர்பான விடயம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கடந்த 10 தேதி ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற தேசிய செயற்பாட்டு சபை கூட்டத்திலும் கலந்துரையாடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. உயிர்நாயுடு தாக்குதல் சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் புலனாய்வு தலைவர் ஸ்ரேசலே நீதிமன்ற உத்தரவின் பேரில் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். கோட்டை நீதவான் பசன் அமரசேனவினால் நியமிக்கப்பட்ட 5 அடங்கிய மருத்துவ குழுவினர் கடந்த வாரம் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு சென்று சலேவை பரிசோதித்துள்ளனர். குறித்த பரிசோதனைகள் மயக்க நிலையில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் மருத்துவக் குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை வரை பரிசோதனைகளை முன்னெடுத்ததாகவும் தேசிய மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சிரேஷ்ட நீதிமன்ற நிபுணத்துவ மனநல மருத்துவர் சுசித் மெண்டிஸ் தலைமையிலான இந்த குழுவில் நிபுணத்துவ மருத்துவர்களான சித்தாஹரி அபநாயக்க, தசந்தி அக்மிபட, துளைக்கா அமரசிங்க வாஸ் மற்றும் வஜ்ர தர்மவர்த்தன ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். மேலும் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைவாக சலேவின் குடும்ப உறுப்பினர்களையும் எதிர்வரும் வாரம் சந்தித்து தகவல்களை பெற மருத்துவக் குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
கோட்டை நீதவான் நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையிலேயே இந்த மருத்துவ பரிசோதனைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தான் பொறுப்பேற்றுள்ள அதிகாரத்தை அரசியல் அமைப்பிற்கு அப்பாற்பட்டு பயன்படுத்தப் போவதில்லை என ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இதன்போது ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில், எனது நிறைவேற்று அதிகாரத்தையோ அல்லது எங்களிடமுள்ள அதிகாரத்தையோ அரசியல் அமைப்பிற்கு அப்பாற்பட்டு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். நான் இங்கு அமர்ந்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்தவன் அல்ல. ஒரு மாற்றம் எப்போதும் சவாலை எதிர்கொள்வதன் மூலமே சாத்தியமாகின்றது. சிறந்த உதாரணத்தை கூறுகின்றேன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனது பாதுகாப்புக்கு யார் பொறுப்பு? இருப்பினும் விசாரணைகள் முன்னெடுத்துச் செல்லப்படுகின்றன அல்லவா? அதில் உயிராபத்து இருக்கின்றது என்பதை நான் அறிவேன். ஆனால் ஒரு சவாலை எதிர்கொள்ளாமல் எதனையும் மாற்றியமைக்க முடியாது என்றும் நான் நம்பவில்லை. அதனால் அந்த சவாலை எதிர்கொள்ள நான் தயார் எனவும் ஜனாதிபதி திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் டெக்சாஸ் மாநிலத்தில் உள்ள ஃபோர்ட் கூட் ராணுவ தளத்தைச் சேர்ந்த AH-64 ரக ஹெலிகாப்டர் ஒன்று இன்று விபத்துக்குள்ளாகியுள்ளது. பெல் கவுண்டி பகுதியில் இடம்பெற்ற இந்த விபத்தில் ஹெலிகாப்டரில் பயணித்த 2 அமெரிக்க ராணுவ வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டெக்சாஸ் மாநில தலைநகரான ஆஸ்டினில் இருந்து சுமார் 60 மைல்கள், அதாவது 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விபத்து இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தை தொடர்ந்து குறித்த பகுதியில் தீ ஏற்பட்டுள்ள நிலையில் தீயை கட்டுப்படுத்தவும் மீட்புப் பணிகளை மேற்கொள்ளவும் அவசரகால மற்றும் மீட்புக் குழுவினர் தீவிரமாக செயற்பட்டு வருகின்றனர். இந்த விபத்துக்கான காரணம் தொடர்பில் அதிகாரப்பூர்வ விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் மீதான கடற்படை முற்றுகையை அமெரிக்கா ஜூலை 14 மீண்டும் அமல்படுத்திய நிலையில் ஈரான் துறைமுகங்களுக்கு செல்ல முயன்ற 59 வணிக கப்பல்களை அமெரிக்க படைகள் தடுத்து திருப்பி அனுப்பியுள்ளதாக அமெரிக்கா மத்திய கட்டளையகம் தெரிவித்துள்ளது. மேலும் முற்றுகையை மீற முயன்ற 3 கப்பல்கள் செயலிழக்க செய்யப்பட்டதுடன் 2 கப்பல்களில் அமெரிக்க படைகள் நேரடி சோதனையை நடத்தியுள்ளன. இதன் மூலம் ஹோர்முஸ் நீரிணை உள்ளிட்ட பிராந்திய கடற்பரப்பில் பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் இந்த முற்றுகையை கடுமையாக நடைமுறைப்படுத்தி வரும் நிலையில் அமெரிக்கா விதித்துள்ள நிபந்தனைகள் நிறைவேற்றப்படும் வரை கடல்வழி போக்குவரத்தை முழுமையாக திறக்க முடியாது என ஈரான் தெரிவித்துள்ளது. வெளிநாட்டில் பதுங்கியிருக்கும் 93 சந்தேக நபர்களை இலங்கைக்கு மீட்டு வர சிவப்பு அறிவிப்பு. தயார் நிலையில் தூக்குமேடை, இலங்கையில் மரண தண்டனை. ஸ்ரீசலைவை மயக்கத்தில் வைத்து பரிசோதனை, வைத்தியர்கள் தீவிர முயற்சி. என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, பதவி விலக தயார், அனுரவின் பகிரங்க அறிவிப்பு. அமெரிக்காவில் இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்து. 59 வணிக கப்பல்களை திருப்பி அனுப்பிய அமெரிக்கா.